திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கி தந்த இந்த கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த தொகுதியை பெற்று தந்து இதில் வண்டி அரசு என்கின்ற வெற்றி வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்ற எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் திண்டிவனம் தொகுதி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணிக்கு ஒரு மகத்தான வெற்றியை தரப்போகிற தொகுதி. ஏனென்று சொன்னால் போன சட்டப்பேரவை தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே இந்த வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் இதில் 27,000 வாக்குகள் முன்னிலை பெற்றோம். எனவே இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 40,000 வாக்குகள் முன்னிலையில் நாங்கள் இதில் வெற்றியை பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், குறிப்பாக அண்ணன் மேனாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த தொகுதியையும் மயிலம் தொகுதியையும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு கட்டாயமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். செஞ்சியிலே அவருடைய வெற்றி என்பது 100% ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனவே இந்த 2 தொகுதிகளும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தவறவிட்டோம். அந்த கரையை துடைத்து திராவிட முன்னேற்ற கழக அணி விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்ற சாதனையை இந்த தேர்தலில் நிகழ்த்துவோம். இந்த திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக காரர் இந்த தொகுதியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அவர் பெயர் கூட என்னவென்று இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த தொகுதியை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இந்த வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் பங்களிக்காமல் அவர் போய்விட்டார். அவர் நிச்சயமாக அவர் படுதோல்வி அடைவார். அதிமுகவில் இருக்கிற நிறுத்தப்படுகிற வேட்பாளர் 50,000 40,000 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் வன்னி அரசு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் பெறுவார். நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவோம். நாங்கள் கடந்த முறை பானூர் தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அதில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டோம். இந்த முறை திண்டிவனம் தொகுதி எங்களுக்கு வலுவாக விசிகாவுக்கு இருக்கின்ற தொகுதி, திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருக்கிற தொகுதி. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மிகப்பெரிய செயல் வீரர்கள். அதுவும் நம்முடைய மாவட்ட செயலாளரும் மேனாள் அமைச்சரும் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் வழிகாட்டுதல், அவருடைய தலைமையில் அது நம்முடைய மண்டல பொறுப்பாளராக இருக்கின்ற அமைச்சர் அண்ணன் MRK அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் நாங்கள் பெறுவோம்.